துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்கள் கண்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இதை கேட்டு முடிக்கும்போது, இவ்வளவு நாளா என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு இதுதான் காரணமா என்று நீங்களே அதிர்ச்சி அடையப் போகிறீர்கள். ஏன்னா கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டம் சாதாரண கஷ்டம் கிடையாது. அது உங்கள் மனசை உடைக்க விதி நடத்திய ஒரு பெரிய சோதனை. யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை, வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளுக்குள் அழுத இரவுகள், நம்பிக்கை வைத்து ஏமாந்த தருணங்கள் எல்லாமே உங்களை உள்ளுக்குள் சிதறடித்திருக்கும். சில நேரங்களில் உயிரோடு இருக்கிறதுக்கே அர்த்தம் என்னன்னு கூட தோணியிருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை: கடவுள் உங்களை கைவிடவில்லை. உங்களை பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும் முன் வாழ்க்கை உங்களை தனிமையிலும் கஷ்டத்திலும் உருக்கி வலிமையாக்கிக் கொண்டிருந்தது. இப்போ அந்த காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் புதிய சக்தி உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றப் போகிறது. இனிமேல் உங்களை பார்த்து பரிதாபப்பட மாட்டார்கள், பெருமையாக பார்க்கப் போகிறார்கள். இத்தனை நாளாக உங்களுடைய நல்ல மனசை பலர் தவறாக பயன்படுத்தினார்கள். இவ எதுவும் பேச மாட்டா, இவளை எளிதாக ஏமாத்தலாம் என்று நினைத்து உங்களை பலர் காயப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை பின்னாலிருந்து அவமானப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் அழுததை கூட யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம். ஆனா இப்போ காலம் திரும்பி வரப்போகிறது. உங்களை உதாசீனம் செய்தவர்கள் இனிமேல் உங்களை தேடி வருவார்கள். உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வர முயற்சி செய்வார்கள். ஏன்னா துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட சக்கரம் இப்போது வேகமாக சுழல ஆரம்பிக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் உருவாகும் அந்த மாற்றம் உங்கள் எதிரிகளுக்கே பயத்தை உருவாக்கும் அளவுக்கு பெரியதாக இருக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு வரும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தன்னம்பிக்கை தெரியும். இத்தனை நாளா நீங்கள் சுமந்த கண்ணீருக்கு பிரபஞ்சம் இப்போது பதில் தரப்போகிறது. உங்கள் வீட்டில் பல வருடங்களாக இருந்த கனமான சூழ்நிலை இனிமேல் மாறப்போகிறது. வீட்டுக்குள் சண்டை, மனக்கசப்பு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை, இவையெல்லாம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். பல வருடங்களாக சிரிக்காமல் இருந்த குடும்பம் கூட மீண்டும் சந்தோஷமாக மாறும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அறிகுறி தெரிகிறது. திருமணம் கைகூடாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வரன் வரும். குழந்தை பாக்கியம் காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு அமைதி உருவாகப் போகிறது. நீங்கள் மனசுக்குள் வைத்திருந்த குடும்ப ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். பல வருடங்களாக உங்கள் வீட்டில் இல்லாத நிம்மதி மீண்டும் திரும்பி வரப்போகிறது. கடவுளின் அருள் உங்கள் வீட்டை முழுவதும் சுற்றி பாதுகாக்கப் போகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பணம் சம்பந்தமான விஷயத்தில் இப்போ வரப்போகும் மாற்றம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இதுவரைக்கும் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்காம போயிருக்கும். சம்பாதித்த பணம் கையில் தங்காம போயிருக்கும். கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டியிருப்பீர்கள். சில நேரங்களில் மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டிய அவமானமும் வந்திருக்கும். ஆனா இனிமேல் அந்த நிலை தொடராது. உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும். நீங்க தொடும் வேலை வளர்ச்சி அடையும். நீண்ட நாட்களாக நின்று போன விஷயங்கள் திடீரென வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். வேலை பார்த்த இடத்தில் உயர்வு கிடைக்கும். தொழிலில் எதிர்பாராத லாபம் வரும். உங்களை மதிக்காம இருந்தவர்கள் கூட உங்கள் வெற்றியை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள். உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் போது நீங்கள் இழந்த நம்பிக்கையும் திரும்பி வரப்போகிறது. உங்களை ஏமாற்றியவர்கள் பற்றியும் ஒரு விஷயம் சொல்லும். நீங்க அமைதியா இருந்ததால உங்களை பலவீனம்னு நினைச்சவங்க இப்போ பயப்பட ஆரம்பிக்க போறாங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்திட்டு உங்களை கீழே தள்ள நினைத்தவர்கள் இனிமே தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்க போகிறார்கள். நீங்க யாருக்கும் தீங்கு நினைக்காததால காலமே உங்களுக்கு நீதியாக நிற்கப் போகிறது. உங்களை காயப்படுத்திய ஒவ்வொருவரும் ஒரு நாள் உங்களை நினைத்து வருத்தப்பட போகிறார்கள். நீங்க அமைதியா இருந்தது தோல்வி இல்லை, சரியான நேரத்துக்காக காத்திருந்த சக்தி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் உயரம் உங்களை வெறுத்தவர்களையே வியக்க வைக்கும். இனிமேல் யாராலும் உங்களை எளிதாக உடைக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கை உங்களை உள்ளுக்குள் இரும்பு மாதிரி மாற்றிவிட்டது. இனிவரும் காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதாரண காலம் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் எழுதப் போகும் காலம். இதுவரைக்கும் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் விட பெரிய விஷயங்களை கடவுள் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து வாய்ப்புகள் வரும். உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும்.
பல வருடங்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய ஆசை திடீரென்று நிறைவேறும். உங்களை பார்த்து இவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சவங்க எல்லாரும் இனிமேல் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பேச முடியாமல் நிற்கப் போறாங்க. உங்கள் பெயர் உயரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை ஒளிரப் போகிறது. நீங்கள் சுமந்த கண்ணீருக்கு கடவுள் வட்டி சேர்த்து சந்தோஷத்தை திருப்பித் தரப்போகிறார். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருள் குறையும், வெளிச்சம் மட்டுமே அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் மனசுக்குள் இன்னும் ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம்னு? அதுக்கு காரணம் இருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கை சீக்கிரம் கொடுக்கும், சிலருக்கு கடைசியில் மொத்தமாக கொடுக்கும். நீங்கள் அந்த இரண்டாவது வகை. அதனால்தான் இத்தனை நாளாக வாழ்க்கை உங்களை காத்திருக்க வைத்தது. உங்க பொறுமையை சோதித்தது, உங்க மன வலிமையை வளர்த்தது. ஏன்னா சாதாரண வாழ்க்கைக்காக கடவுள் உங்களை படைக்கல. உங்களை பார்த்து பலர் வியக்கும் அளவுக்கு ஒரு உயரத்தை கொடுக்கத்தான் இத்தனை தாமதம். நீங்கள் இழந்த வருடங்கள் வீணாக போகவில்லை. அந்த வலி ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றியது. இனிமேல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிதான் செல்லப் போகிறது. உங்களுடைய நேரம் தொடங்கிவிட்டது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்திய இருள் இனிமேல் உங்கள் அருகில் கூட நிற்க முடியாத அளவுக்கு வெளிச்சம் வரப்போகிறது. உங்கள் மனதில் மறைத்து வைத்த ஒரு ஆசை இருக்கிறது. அதை யாரிடமும் சொல்லாமல் ஒரு நாள் இது நடந்தா போதும்னு அமைதியா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசை இப்போது நிறைவேறும் காலம் நெருங்கி வருகிறது. நீங்கள் இழந்த மரியாதை திரும்பி வரும். உங்களை தவறாக புரிந்தவர்கள் உண்மையை உணரப்போகிறார்கள். நீங்க அமைதியா தாங்கிக்கிட்ட எல்லா அவமானங்களுக்கும் வாழ்க்கை இப்போது பெரிய பதில் தரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று வரப்போகும் அந்த நல்ல மாற்றம் உங்களையே சில நொடிகள் பேச முடியாமல் நிற்க வைக்கும். பல வருடங்களாக உங்கள் மனசை அழுத்திய பயம் இப்போது கரைந்து போகப் போகிறது. இனிமேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் சரியான பாதையை காட்டும். உங்க உள்ளுணர்வு பலமாகும். கடவுள் நேரடியாக உங்களுக்கு வழிகாட்டுகிறார் என்ற உணர்வு கூட வரலாம். இத்தனை நாளாக நீங்கள் பல விஷயங்களை இழந்திருக்கலாம். பணம், உறவுகள், நிம்மதி, சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க இழக்கவில்லை. அது உங்க நல்ல மனசு. அதனால்தான் கடவுள் இன்னும் உங்களை கைவிடவில்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவி, யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மம், கண்ணீர் வடித்தபடியே மனசுக்குள் சொன்ன பிரார்த்தனை, இதையெல்லாம் பிரபஞ்சம் கணக்கில் வைத்திருக்கிறது. அதற்கான பலன் இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. இனிமேல் உங்களை தேடி நல்ல செய்திகள் வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தினரே பெருமை அடைவார்கள். இவங்க வாழ்க்கை இவ்வளவு மாறும்னு நினைக்கலன்னு பலர் சொல்லப் போகிறார்கள். உங்க வாழ்க்கை மெதுவா இல்ல, ஒரே வேகத்தில் மேலே ஏற ஆரம்பிக்கப் போகிறது. ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. நீங்க இத்தனை நாளாக தோற்றது போல தெரிந்தாலும் உண்மையில் வாழ்க்கை உங்களை வெற்றிக்காக தயார் பண்ணி கொண்டிருந்தது. உங்களை உடைக்க வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை இன்னும் பெரிய மனிதராக மாற்றிவிட்டது. அதனால இனிமே பழைய வாழ்க்கையை நினைத்து அழ வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகப் போகிறது. இந்த அத்தியாயத்தில் கண்ணீரை விட சந்தோஷம் அதிகம் இருக்கும். அவமானத்தை விட மரியாதை அதிகம் இருக்கும். பயத்தை விட தைரியம் அதிகம் இருக்கும். உங்களை விட்டு விலகிய அதிர்ஷ்டம் இனிமேல் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாது. உங்கள் பெயர் உயரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை ஒளிரப் போகிறது. நீங்கள் இழந்த எல்லா விஷயங்களுக்கும் பதிலாக கடவுள் இப்போது உங்கள் கையில் மிகப்பெரிய வெற்றியை வைக்கப் போகிறார். துலாம் ராசி அன்பர்களே, முக்கியமான பரிகாரத்தை இப்போது சொல்லப் போகிறேன். இந்த பரிகாரத்தை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஏன்னா பல வருடங்களாக நின்று போன அதிர்ஷ்டத்தை கூட நகர்த்தும் சக்தி இதற்கு இருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. வரும் 21 நாட்களுக்கு தினமும் காலை குளித்த பிறகு ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து அதில் சிறிது குங்குமம் கலந்து வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து, என் வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு அந்த தண்ணீரை ஒரு செடிக்கோ அல்லது மரத்திற்கோ ஊற்றுங்கள். இந்த ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நின்று போன நேர்மறை ஆற்றலை மீண்டும் இயக்கும். மனதில் இருந்த பயம் குறையும். காரணமில்லாமல் வந்த தடைகள் விலகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரம் மிகவும் அதிசயமான மாற்றங்களைத் தரும். அதேபோல உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து யாரோ தடுக்கிறார்கள் போல உணர்ந்தால், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து
அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று 2 தேங்காய் உடைத்து வழிபடுங்கள். வழிபாடு முடிந்த பிறகு அங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இருந்த மறைமுக எதிரிகளை பலவீனப்படுத்தும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்காமல் தடுக்க ஆரம்பிக்கும். பல நேரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய நல்ல மனசுக்காகவே அதிகம் பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த பரிகாரம் உங்களை ஆன்மீக ரீதியாக பாதுகாக்கும் கவசமாக மாறும். மேலும் தொடர்ந்து பணக்கஷ்டம் இருந்தால் ஒரு முக்கியமான விஷயம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை இரவு ஒரு சிறிய வெள்ளிக் கிண்ணத்தில் சிறிது பச்சரிசி வைத்து அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து மகாலட்சுமியை நினைத்து தீபம் ஏற்றுங்கள். மறுநாள் காலை அந்த அரிசியை பறவைகளுக்கு போடுங்கள். நாணயத்தை உங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் கையில் பணம் தங்காத நிலையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். பல வருடங்களாக உழைத்தும் பலன் இல்லாமல் இருந்த வாழ்க்கை திடீரென்று வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். எங்கிருந்து இந்த அதிர்ஷ்டம் வந்தது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்கள் வீட்டில் அடிக்கடி கண் திருஷ்டி, சண்டை, உடல்நல பாதிப்பு இருந்தால் மாதத்திற்கு ஒரு முறை குடும்பத்தோடு அருகிலுள்ள காலபைரவர் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். அந்த நேரத்தில் யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது. மனதில் இருந்த கஷ்டங்களை அமைதியாக நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த வழிபாடு உங்களை சுற்றியிருந்த கெட்ட சக்திகளை மெதுவாக உடைக்கும். பல நாட்களாக காரணமே தெரியாமல் நின்று போன வேலைகள் கூட திடீரென்று நகர ஆரம்பிக்கும். உங்க வீட்டுக்குள் ஒரு புதிய அமைதி வர ஆரம்பிக்கும். இரவு தூக்கம் கூட இனிமையாக மாறும். அதேபோல வரும் பௌர்ணமி நாளில் ஒரு சிறிய பரிகாரம் செய்யுங்கள். இரவு சந்திரனை பார்த்து 2 நிமிடம் அமைதியாக நின்று, என் வாழ்க்கையில் இருந்த இருள் எல்லாம் விலக வேண்டும் என்று மனதார சொல்லுங்கள். அதன் பிறகு சிறிது பால் கலந்து செய்யப்பட்ட பாயசத்தை குழந்தைகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு கொடுங்கள். இந்த பரிகாரம் உங்கள் மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்த மனவேதனை மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சந்திரனின் ஆற்றல் மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த சிறிய பரிகாரம் கூட உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எதிர்பாராத அளவுக்கு உயர்த்தும். இனிமேல் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஒரு சாதாரண வீடியோவாக நினைக்காதீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் தொடங்கப் போகும் புதிய காலத்தின் அறிகுறி. ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவது சாதாரண விஷயம் கிடையாது. பல வருடங்களாக நீங்கள் சுமந்த கண்ணீருக்கு கடவுள் இப்போது பதில் கொடுக்கப் போகிறார். அதனால் இந்த நல்ல செய்தியை மனசார ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். உங்களை கைவிட்ட எல்லாரும் ஒரு நாள் திரும்பி வந்து உங்க உயரத்தை பார்த்து வியக்கப் போறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. மனசுக்குள் இருக்கும் பயத்தை விட்டுவிட்டு, என் நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்று நம்புங்கள். இந்த பதிவை முழுசா கேட்ட துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் வீடு, செல்வம், சந்தோஷம், நிம்மதி நிறைந்த இல்லமாக மாறட்டும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருள் விலகி வெளிச்சம் மட்டுமே நிலைக்கட்டும். நன்றி, வணக்கம்.